யாரும் பார்த்து நின்னு பேசவில்ல, காத்து நின்னு கொடுத்ததில்ல, நீயும் நானும் சேர்ந்ததால பனியும் பத்திக்கிச்சே. ஓகே கைஸ், பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். ஸோ டுடே இஸ் கோனா பி வெரி பயங்கரமான ஒரு நாள் இன்றைக்கி ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோனா பி த லாஸ்ட் டைம் எவர் கிங் கோலி அண்ட் தலதோனி இஸ் கோனா ஃபேஸ். இன்றைக்கி சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் 6:30 நடக்க போகுது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஜிஎஸ் சினிமா இருக்கட்டும், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வியூவர்ஸ் ஐ திங்க் இன்றைக்கி தான் உட்காருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஆர்சிபி ஃபைனலி தே ஆர் இன்டு பேஸ். ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஆர்சிபி பார்க்கும்போது. லைக் எல்லா மேட்சுமே ரொம்ப ஒரு மாதிரி சிம்பத்திட்டிக்காகவே அவங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதை தாண்டி பயங்கர ஒரு ஹைப்பாக இருக்குது என்ன நீங்கள் நடக்க போகுது. வின்னோர் லாஸுங்க, பட் ஒரு மேட்ச் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் தோணுது. இட்ஸ் கோனா பி எ பியூர் ஐபிஎல் இருக்கும். இதாண்டா சினிமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதாண்டா ஐபிஎல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்ச் இருக்க போதுன்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் வெங்கட் பிரபு அவர்கள் அஃபிஷியலாக ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாரு, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. எஸ், நம்ம கோட் படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்ன்றது கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்களா. ஸோ அதனால தான் வெங்கட் பிரபு அவர்களாக இருக்கட்டும், அர்ச்சனா கல்பதி இவங்களாம் யூஎஸில் இருக்காங்க, லாஸ் ஏஞ்சலஸில். ஸோ அந்த இடத்துல ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனியில் தான் இந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, தளபதி கூப்பிட்டு போயிட்டு. அண்ட் அந்த ஒர்க்ஸ் இன்றைக்கி அஃபிஷியலாக முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி அர்ச்சனா கல்பதி 2 days முன்னாடி போட்டிருந்தாங்க இந்த மாதிரி கோட் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கான அப்டேட்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி அந்த சிஜி ஒர்க் முடிச்சிருக்காங்க அப்படின்றது ரியலி கிரேட்டாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும். எஸ், நிறைய பேரை படத்தில் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒரு மேஜரான பார்ட்டாக கோட் படத்தில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்படுது. ஐ திங்க் வெங்கட் பிரபு அவர்கள் என்ன குக் பண்ணுறாருன்னு தெரியல. குஸ்கா மட்டும் குக் பண்ணுறாரா இல்லை பிரியாணியை குக் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு படம் வரும்போது தான் தெரியும். இப்போதைக்கு ஐ திங்க் ஒரு கலெக்ஷன் வைஸில் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்க போகுது அப்படின்னா அது கோட் படத்துக்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் விஎஃப்எக்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு என்னென்னா விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனது வாரிசு படத்தில். அந்த ஓப்பனிங் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் இன்ட்ரோ ஷாட்லாம் சிஜி நல்லா பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. அட் த சேம் டைம் பிகில்ல சிஜிலாம் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் சூப்பராக அவ்வளோ காசு கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க சிஜி ஒர்க்லாம், பாடி டபுள்லாம் பண்ணி. பட் கோட் படம் ஆக்சுவலாக இது என்னென்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்றத தாண்டி ஒரு வீடியோ கேம் பேஸ் பண்ணி ஒரு மூவியாக இருக்க போகுது அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன். லைக் தளபதி அவங்க டீம் பார்த்திங்கன்னா லைக் அவங்களாம் ஒரு கேம் டெவலப்பர்ஸ், அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸ் டீம் இதிலலாம் இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மைண்ட் செட் பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்குது. இப்படி தான் படம் வரும், அப்படி தான் படம் வரும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஐபிஎல் நடக்கிறதால இந்த கோட்டு படமாக இருக்கட்டும், மிச்சதெல்லாம் அப்டேட்ஸ் பெருசாக வந்தாலும் பார்த்திங்கன்னா யாரும் பார்க்குறதே இல்லை. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, என் கரண்ட் ஆஃப் ஆச்சு. சார், ஓகே, ரைட். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான அப்டேட்டு. அஃபிஷியலாக அவங்க ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, பார்த்த உடனே ஒரு சின்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பண்ணுறேன். எனக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். நான் இத்தனை வருஷமாக வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய விஷயங்களுக்கு நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். நமக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, PC Vijay 630 சொல்லிட்டு ஒரு வெரிஃபைடு அக்கௌண்ட்டு. நீங்கள் அதை போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா, நான் இப்போது ஒரு 6 வருஷமாக யூடியூப்பில் இருக்கேன்னா, இந்த ஒரு 6 வருஷம் என்ன நானே செல்ஃப் ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். சினிமாக்குள்ளே போகணும், ஒரு ஆக்டிங் ஏதாவது ஒரு ஸ்க்ரீனில் நம்ம தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷன்ஸ் நான் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆப்வியஸ்லி தே நீட் அவர் ப்ரொஃபைல் பிக்கர். ஸோ ஒரு பெரிய ப்ரொஃபைலை அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, இன்கேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். அடுத்தடுத்தது என் லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படின்றது அந்த ப்ரொஃபைல் வச்சு தான் மெயினாக இருக்க போகுது. அண்ட் நீங்கள் கொடுத்துருக்க சப்போர்ட்டால் தான் நான் ஆடிஷன்ஸில் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நான் எதுவும் பெருசாக வீடியோ பண்ணலை, ஏன்னா எதுவுமே நமக்கு கன்ஃபார்ம் ஆகாமல் நம்ம எதுவும் பேசக்கூடாது இல்லை. ஸோ ஒரு எய்ம் தான், ஒரு ட்ரீம். எனக்கு இது விட்டால் வேறு எதுவும் தெரியாது. ஸோ அதனால் இதை நோக்கி என்னோடய பயணம் பார்த்திங்கன்னா போய்கொண்டு இருக்கிறது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, கமெண்ட் செக்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுங்கள், போய் ஃபாலோ பண்ணுங்கள். தட் மீன்ஸ் எ லாட். ஒரு ரிக்வஸ்ட்டாக ஒரு பிரதராக உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு ஆடிஷன் போகிறோன்னா நம்மளோட ப்ரொஃபைல் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து நம்ம ப்ரொஃபைல் பார்க்குறப்போ ஒரு செட் ஆஃப் நம்பர் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஓகே ஃபைன், இவங்க ஏதோ ஒரு சூப்பராக பில்ட் பண்ணி வச்சுருக்காரு ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அது உங்ககிட்ட தான் என்னால் பர்சனலாக கேட்க முடியும். ஸோ ஐ ஹோப் இப்போ நான் சொல்லும்போது நிறைய பேர் போய் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நம்மளோட சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஐ திங்க் கூடிய விரைவில் மறுபடியும் பைக் ரைடில் நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் நினைக்கிறேன். ஒரு பெரிய பிரேக் எடுத்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பட் மறுபடியும் நம்ம அந்த பேஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற சப்போர்ட் கிடைக்கலன்னா கண்டிப்பாக வர முடியாது கைஸ். அதுதான் உண்மை. அது சப்போர்ட் கிடைக்காதப்போ அப்படியே டோட்டலாகவே டவுன் ஆயிடுறேன். அதுதான் ஒரு வாஸ்தவமான ஒரு பேச்சு. ஸோ ஐ ஹோப் மறுபடியும் நீங்கள் அந்த சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் எல்லா வீடியோஸில் சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த ஒரு விஷயத்தை பற்றி. அண்ட் இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேன். அடுத்தது கோட் ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுடுறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பாய். ஈவினிங் வர மேட்ச் பார்க்கணும், நிறைய வேலை இருக்குது. டாட்டா. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.